இருக்கோ அந்த சக்தி. அப்போ நீங்க உங்களுக்காக வாழாம மற்றவர்களுக்காக வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க எது மூலமாகவும் இருக்க முடியாது. ஸோ வாழ்க்கையில பொறுமை நிச்சயமா வேணும். சில பேர் அதான் சொல்றேனே, இன்னைக்கே காலையில விதைச்சு அன்னைக்கு சாயந்தரமா அறுவடை செய்வதற்கு சாக்கு முட்டையோட போன மாதிரி தான் இன்னைக்கு மனுஷங்க கடவுள்கிட்ட வைக்கக்கூடிய பிரார்த்தனை. நீ தப்பு பண்ணும்போது கடவுள்கிட்ட சம்மதம் கேட்டியா? கேட்கல. தப்பு பண்ணும்போது யாருக்கிட்டையும் சம்மதம் கேட்கல. விருப்பமா இல்லையான்னு யாருக்கிட்டையும் கேட்கல. எந்த உறவுக்கிட்டையும் யாரும் கேட்கல. ஆனா தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் என்ன தேடி வரியே. நம்ம